வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கன்னி ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சி 8ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் 8லேருந்து சுக்கிர பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிங்களுக்கு புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? புதனும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். 3 கிரகம். சுக்கிரனுக்கு 2 கிரகம் நட்பு. அது சனி, 2வது புதன். இது ரெண்டுமே நட்பு கிரகம். முதல்லையே குரு உச்ச குருவாக இருக்காரு கடகத்தில். இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. ரொம்ப அருமையான கால நேரம். இப்போ அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புதன்னாவே நல்ல ஒரு புத்தி கூர்மையான கிரகம் புதன். அதனால் இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு புத்தி கூர்மையாக இருப்பாங்க. நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும் இந்த கிரக மாற்றங்கள்னால. எப்பயுமே கிரக மாற்றம்னால தானே வாழ்க்கையில் உயர முடியும். மனிதனால் உயர முடியாது. மனிதன் உயரும்போது தடுக்கிறானே. இப்போ நம்ம தொழில் பண்ணும்போது தடுக்கிறது யார்? மனுஷன் தான் தடுக்கிறான், கிரகம் தடுக்கிறதில்ல. ஆனால் மனித ரூபத்தில் கிரகங்களை தடுக்க வைக்குது. இதுதான் உண்மை. அப்போ ஒரு கிரகத்துடைய மாற்றத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணி நமக்கு மாற்றத்தை எப்படி கொடுக்கும் கிரகங்கள்னால், நல்ல நல்ல யோக பலன்களை நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அந்த ஜாதக பலன்களில் நம்ம பார்க்கும்போது சரியாக சில பேர்த்துக்கு கணிக்க முடியறதில்ல. ஏன்னா கிரகங்களை கணிச்சு ஆக்டிவேஷன் பண்ணி சொல்கிறதுனா சாதாரண விஷயமே இல்லை. நம்ம பார்க்கலாம், ஏதோ சொல்கிறாங்க, கேட்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. கிரகங்களை கணிச்சு இந்த கிரகம் தான் அப்படிங்கிறத கணிச்சு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி சொன்னேன். இப்போ டாக்டர் படிச்சுட்டு வந்தாலும் அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்து தான் நம்ம காய்ச்சலா தலைவலியா அப்படிங்கிறது பார்த்து முடிவு பண்ணி தான் அவங்க மெடிசனு ஊசியை போடுறாங்க. இல்லாட்டினா போடுறதில்ல. அதே மாதிரி என்னுடைய இதில் நான் ஜாதகம் பார்க்குறதுனா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் டச் பண்ணி பார்த்து அவங்களுடைய ஃபோட்டோவிலையோ இல்லை அவங்க நேரில் வரும்பினாலும் ஃபோட்டோ அனுப்பினாலும் இல்லை நேரில் வந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா செக் பண்ணும்போது இந்த ஜாதகத்தில் இருக்கிற இதே கிரகம் தான் உடம்புலையும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஒரு அறிவியல் ரீதியாகவும் பொதுவாக கிரகங்களை நம்ம செக் பண்ணும்போது ஏதாவது நமக்குன்னு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரே விஷயத்தை தொடர்ந்து பேசாமல் கிரக மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் நம்ம கண்டுபிடிக்கணும் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஆய்வு பண்ணினா தான் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஒரு மாற்றம் வர்றதுக்கு கிரகங்கள் தான் ரொம்ப முக்கிய காரணம். 9 கிரகங்கள்லேயும் சுக்கிரன் தான் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால தான் சுக்கிர பயிற்சியை பற்றி பேசுகிறோம். சுக்கிரன் 1 மாதத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆகுது. அப்போ இந்த சுக்கிரன் இவங்களுக்கு என்னென்னா, இப்போ டீச்சராக இருக்கிறாங்க, டீச்சராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பணம் ஏதாவது வராமல் இருந்தால் அந்த பணம் கைக்கு வரும். இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும் சுக்கிர பயிற்சி மூலம். சார் எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா எல்லாத்துக்குமே நடக்குங்க. இதில் இப்போ இந்த கன்னி ராசியில் கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. லட்சக்கணக்கான இருக்கிறவங்களுக்கு நடக்காது, கோடிக்கணக்கான இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது 2 இது இருக்குது. அப்போ கோடிக்கணக்கான பேருக்கு இருக்கிறாங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு நடக்கும். அப்போ அந்த ராசியில் அந்த கிரகங்கள் யோகமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலேயே அந்த கிரகங்கள் யோகமாக இருக்கும். அதனால அந்த லட்சக்கணக்கான இருக்கிறவங்க பேர் நல்லா இருப்பாங்க, கோடிக்கணக்கான இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. இப்படி 2மே இருக்கும். இப்போ நல்லது கெட்டதுன்னு 2 இருக்கிற மாதிரி கிரகம் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனால் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருந்து எந்த ஒரு தோஷம், தடைகள், சாபங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, கிரக பெயர்ச்சி நடந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்போ கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்க்குறேன் இல்லையா, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் விழுந்துடுற மாதிரி அந்த கிரகங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இந்த சுக்கிரன் தான் பணத்துக்கு அதிபதியான கிரகம். இப்போ மாதம் ஒரு தடவை சம்பளம் ஒருத்தவங்களுக்கு சம்பளம் வருது இல்லைங்களா, கவர்மெண்ட் சம்பளம், இதெல்லாம் சுக்கிரன் தான். பணத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் தான். அப்போ மாதம் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. தொழில் பண்ணுறவங்களுக்கு டெய்லி வரும் போகும், அவங்க வட்டிக்கு வாங்கிடுவாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க. இது இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாறாமல் வந்துக்கிட்டே இருக்கிறது கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்களுக்கு அந்த தேதி 1 ஆனா அப்போ அந்த ஸ்ட்ராங்காக அந்த பிளானட் அங்கே இருக்குதுன்னு சுக்கிரன் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த கிரகத்துடைய பயிற்சி. 12 மாதத்துக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கிரகங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த யோகத்தை செய்யாமல் இருக்காது. ஏன்னா சுபகிரகம் சுக்கிரனுங்கிறது சுபகிரகம். குரு முதல்ல உச்ச குருவாக வேற இருக்கிறாரு.
சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த யோகங்கள் அதிகப்படியான யோகங்கள் வரணும், இல்லை தடைகள் இருந்தால் விலகணும்னா, இப்போ லோக்கலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 108 கோமாதா பூஜைகள் நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்குங்க. ராமநாதபுரம் கொலம்பஸ் ஏரியாவில் அந்த பூஜையில் போய் கலந்துட்டு வாங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கூட சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய இடம், மகான்கள் வர்ற இடம். அப்போ நம்ம ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கிறது, மகான்களை பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு குடுப்பனை வேணும். எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு குடுப்பனை வேணுங்க. ஒரு குடுப்பனை இருந்தால் தான் அந்த குடுப்பனைங்கிறத கிரகங்கள்னால அமையிறது தான். இப்போ நம்ம சொல்லக்கூடியது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து மைண்டில் எத்தனையோ பேருக்கு கிடைச்சி இப்படி ஒரு நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சு எத்தனை பேர் போய் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதிர்ஷ்டங்கிறது நம்மளை தேடி வர்றது, அதிர்ஷ்டங்கிறது நம்ம ஒன்று தேடி போகிறது. 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து நமக்கு இந்த நல்ல நேரம் நல்ல காலம் வரும்போது, சரி இந்த ஏரியாவில் ஒரு லாட்டரி சீட்டு கடை இங்கே இருக்குது, சரி நம்ம ஒன்று போய் வாங்குவோங்கிறது நம்ம தேடி போகிறது. தேடி போகாமல் அங்கேயே ஒருத்தர் இருப்பார், நம்ம ஃபோன் பண்ணும்போது அங்கேயே இருப்பார், அப்பா எனக்கு ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி அனுப்பப்பாம்பார், அவர் வாங்கி கொடுப்பார். இவர் கூட போவார், கூட போனவர் இருக்காது, இவர் வாங்கிட்டு வர சொன்னவருக்கு லாட்டரி சீட்டில் பணம் வந்துருக்கு. இதுதான் லக்கு, இதுதான் அதிர்ஷ்டம், இதுதான் சுக்கிரன் கிரகத்தினால யோகத்தை கொடுக்கறது. இதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வந்து சுக்கிரன் தான். இதுதான் பணம் வந்துடும். அப்போ அவங்க கையில் யாருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்கும். அப்போ நமக்கு ஜாதகத்தில் வந்து கிரக அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், வாழ்க்கையில் ஒரு சுகவாசி இல்லாமல் இருக்கிறோம். இதெல்லாம் உண்மை தான். இதில் கர்மாவும் வரும். இதில் சாபத்தில் தொடர்பு இருக்கனால தான் நமக்கு எத்தனை பரிகாரம் பண்ணினாலும், எத்தனை சேனலில் நம்ம ராசி பலன் கேட்டாலும் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது. நம்ம நெகட்டிவ் கமாண்டாக போடணும்னு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களே அந்த மாதிரி இயக்க ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு நெகட்டிவ்ங்கிறது எண்ணத்திலேயே கொண்டு போயிடுது. அப்போ கிரகங்களை நம்ம வேண்டும் போது எனக்கு என்ன வேணும் நம்ம கிரகத்தை கேட்குறோமோ அது நம்ம கொடுக்கும். அதுதான் வந்து கிரகத்துடைய தன்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு போடுறோம், எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. மனு அவர் கைக்கு போனவொடனே பார்க்குறாரு, அவரை எழுதி கொடுத்துட்றாரு, இவங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு கலெக்டரை போய் பார்க்குறோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், அவர் கையெழுத்து போட்டுக்கொண்டே இவங்களுக்கு செஞ்சு கொடுங்கிறாங்க. அப்போ நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போ கிரகங்களை போய் நம்ம வழிபட்டால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். கிரக தடைகள் நமக்கு விலகுனா தான் நமக்கு வெற்றி வரும். அதனால தான் கிரக சப்போர்ட்டு வேணுங்கிறது. கிரக சப்போர்ட்டு தான் நமக்கு வாழ்க்கையில் உயர்த்தும். அப்போ அந்த கிரகங்கள்லாம் பலமாக இருக்கும்போது நீ ஒருத்தரை பார்க்க போகிற அப்படின்னா அவரே உனக்கு எதிர்த்து வருவார். நீ யாரை பார்க்கலான்னு போறியோ அவரே நமக்கு எதிர்த்து வருவார். இதெல்லாம் கிரகத்தோடைய பாசிட்டிவாக நடக்கிறது. இது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். அப்போ எத்தனையோ இந்த ராசியில் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த அதிர்ஷ்டம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அதிர்ஷ்டம் வர்றதில்லை. ஒரு சில பேர்த்துக்கு வருது, ஒரு சில பேர்த்துக்கு வரலன்னா பிறப்பு ஜாதகத்துடைய அமைப்பில் வந்து கிரக தோஷங்கள் சாபங்கள் இருக்கனால நடக்கிறது இல்லை. ஆனால் அந்த சில பேர்த்துக்கு வந்து இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது அவங்க அமைப்புகள் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ கோச்சாரம் மூலிமா சின்ன ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அப்போ அவங்களுக்கே தெரியாது, வேலை இல்லாமல் இருப்பாங்க. யாரோ கூப்பிட்டு, அப்பா நீ வேலை இல்லாமல் இருந்தால் நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் யாரோ பார்த்து, ஏப்பா அந்த வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, போய் பாரும்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பண வரவை கிரக சுக்கிரன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம அந்த கிரகத்தை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறத பொறுத்து நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு சார் எனக்கு நடக்கலை, எனக்கு திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு எனக்கு பணம் இல்லை, இப்போ எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியலை, லோனுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த கிரகங்களை வந்து பார்க்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சுக்கிர பெயர்ச்சி காலத்தில் இந்த 1 மாதம் இருக்கும். இந்த காலத்தில் வந்து அவங்க சுக்கிரன் ஸ்தலம், கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா, அங்கே போனீங்கன்னா ஒரு 20 நெய் விளக்கு ஏற்றுங்க. சுக்கிரனுக்கு நெய் தான், தாமரைப்பூ மல்லிகைப்பூ வாங்கி கொண்டே கொடுங்க. இது வந்து எதுக்காக நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லாமல் அங்கே சொல்கிறோம்னா, இந்த இடத்துல கும்பகோணங்கிற ஏரியாவில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவிலேயே கிரகங்கள் அங்கங்கே தனித்தனியாக ஒவ்வொரு இடத்த நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் கும்பகோணத்தில் மட்டும்தான் 9 நவகிரகங்களும். அதனால தான் நம்ம வந்து மற்ற கோயில்களில், மற்ற கிரக கோயில் ஊரில் இருக்கிறத நம்ம சொல்கிறது இல்லாத காரணம் என்னென்னா, அதோட ரேஸ் பவரும் அங்கே தான் இருக்கும். அதோடைய ரேஸ் பவர் அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம சொந்த ஊர் போகிறோம், என்றைக்கா இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் தானே போகிறோம், சொந்த ஊர் தானே விரும்புகிறோம். அது மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு போய் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயுமே வராது.
அது மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமான லைஃப்பை அனுபவிக்கிறதுக்கு, நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இருக்கிறதுக்கு கஞ்சன் ஒரு சுக்கிரன் ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் ஒரு 20 நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டிப்ஸு தான். அப்போ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி அதை மீறியும் சரி எனக்கு ஒரு மாற்றம் வரல, என்னன்னு தெரியல, நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு இப்போ நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து நம்ம உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் கீழே என்னுடைய நம்பர் வருது. உங்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா கிரகங்கள் பாதிப்பா என்ன பாதிப்புங்கிறத எழுதி அதை உங்களுக்கு க்ளீனாக தெளிவாக அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சக்ஸஸை கொடுக்கும். அது வந்து உண்மை, நிறைய பேத்துக்கு நடக்குது. இதை வந்து தனியாக நம்ம அதை ஆய்வு பண்ணி இதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஜாதகத்தையும் பார்க்குறோம். ஜாதகம் மூலம் இன்ஸ்ட்ருமெண்ட் டச் பண்ணி பார்க்க அதுக்குண்டான விடையும் தெரியுது. அப்போ நேயர்களுக்கு உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய லைவ் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.